மன்னிச்சிருங்களா? இதுக்கான அர்த்தம் தான் என்ன? அர்த்தம் தெளிவா இருக்கு. இதுக்கப்புறமும் எந்த காரணம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் நாம மோகனுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். அதனால தான் இத்தனை நாளா இந்த வீட்டில் தீய சக்தி இருக்குன்னு பணத்துக்காக நம்மளை ஏமாத்திருக்கான். இந்த பூஜை அந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தானே. இல்ல பூசாரி ஐயா, நமக்கு எப்பவுமே நல்லதான் பண்ணிருக்காரு. திடீர்னு அவர் இப்படி காணாம போயிருக்கிறது எனக்கு ஏதோ வித்தியாசமா படுது. நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தால மோகனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை சுத்தி ஏதோ தீய சக்தி வந்துகிட்டு இருக்குன்னு. ஆமா, அந்த தீய சக்தி எங்க? இப்ப நம்ம மோகன் நல்லபடியா நம்ம கிட்ட வந்துட்டான். இப்ப இந்த ஆளால அவரோட முகத்தை நம்ம கிட்ட காட்ட முடியல, அதான் ஓடி போயிட்டான். போப்பா, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இது எல்லாத்தையும் இப்பவே சுத்தம் பண்ணுங்க. சரிங்க, நான் இப்பவே சுத்தம் பண்ண சொல்லிடுறேன். வாங்க, நான் உங்களுக்கு கெஸ்ட் ரூமை காட்டுறேன். மோகன், ஓகே, நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிடு. மோகன், நீ வரலையா? என்ன தெரியல, ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. உங்க திங்ஸ் இங்க கொண்டு வர சொல்லிட்டீங்களா? ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துடும். உங்க அரண்மனை ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலி மெயின்டைன் பண்றதுல உயிரே போயிடும் தெரியுமா? இப்பவும் உங்களோட பேலஸ் சோம்கர்ல இருக்கா? பேலஸா? 7 யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓ, இது என்ன பண்றீங்க? இதை இங்க இருந்து இங்க பாருங்க, இது என்னோட பெட். யூ நோ ஐ லவ் அனிமல்ஸ். சின்ன வயசுல இருந்தே நான் தான் இதை வளர்க்குறேன். சின்ன வயசுல இருந்தே வா? இதுக்கு எவ்வளவு வயசாகுது? அதாவது பூனையோட சின்ன வயசுல இருந்து. ஓ, ஓகே, அது சரி. கருப்பு பூனை வச்சிருக்கிறது ராசி இல்லைன்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் சும்மா சொல்றது. எங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கருப்பு பூனை வச்சிருந்தா கண்ணு படாதுன்னு. நீங்க தான் இவ்வளவு அழகா இருக்கீங்களே, நீங்க கண்டிப்பா இந்த பெட்டை வச்சிருக்கணும். ரச்சனாமா, மோகன் ஐயா வராருன்னு நம்ம பூஜைக்கு பூ வாங்கி வச்சிருந்தோம்ல, அது எல்லாமே அழுகிடுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லா பலகாரமும் கெட்டு போயிடுச்சு. என்ன, இது எப்படி நடந்துச்சு? அம்மா, அது என்னோட கிராமத்துல ஒன்று சொல்லுவாங்க, இப்படி ஏதாவது நடந்தா அதுக்கு காரணம் வீட்டுல சூனியக்காரியோட பாதம் பட்டிருக்கு. இதென்ன சொல்லுவாங்க? நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அந்த பூசாரி ஐயா போனதுக்கு அப்புறம் இந்த சூனியக்காரியோட கதை முடிஞ்சிரும்னு நினைச்சேன், ஆனா முடியல. இங்க இருந்து போ. அது ஐம் சாரி. ப்ளீஸ் கம், உங்களுக்கான ரூமை காட்டுறேன். ஓகே. இப்போ தியாவா மோகனோட வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எங்கேயும் போக கூடாது. நடுவில் வர்றது நீ கிடையாது, இன்னொருத்தங்க தான். காதலிக்கிறதுக்கு 2 மனசும் ஒரு நொடியும் தான் தேவை. எனக்கு அந்த நொடி கிடைச்சிருச்சு நிஷாந்தியோட. மனசுல இருக்கிற விஷயத்த மனசுலயே வச்சிருந்தா மனசு லேசாகாது. காதல் ரொம்ப பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க.
மோகன் அந்த சக்தியை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான். எனக்கு நல்லா தெரியும், அங்கிளா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அப்புறம் ஆண்டி, இவங்க யாருக்குமே எனக்கும் மோகனுக்கும் நிச்சயம் ஆகிறது பிடிக்கல. ஆனா மோகன் என் கூட இருந்தா எல்லாரோட மனசையும் நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப மோகனே எனக்கு சொந்தம் இல்ல. நீ இப்படி தோல்வியை ஏத்துக்க கூடாது. நான் என்ன பண்றது? சண்டை போடவா? யார்கிட்ட? நிஷாந்தி கிட்டயா? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட மோகனை மட்டும்தான் தெரியும். அவன் இப்ப சொல்றான்ல, எங்களுக்கு நடுவுல எப்பவுமே காதல் இருந்தது இல்லைன்னு. சின்ன வயசுல இருந்து எங்களோட நட்பை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். யாரு? அண்ணா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? தியா எதுக்கு அழுகுறா? நீ அழுகுறியா? அந்த சூனியக்காரி வருவான்னு சொன்னல, அந்த சூனியக்காரிக்கு வந்துட்டா. நான் இவகிட்ட சூனியக்காரி வருவான்னு சொன்னல. நான் இவரை கூட்டிட்டு போறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு. நீ கவலைப்படாத. சூப்பராக ஒருத்தியை கூப்பிட்டு வந்திருக்கானே. உங்கள் திங்ஸ்லாம் ஹோட்டல்லேருந்து வந்திருக்கு. அதை நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன். அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு நினச்சேன். நீங்கள் யாரு? மனிஷ். அது நீங்கள் இங்கே வந்தபோது நான் இங்கே இல்லை. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதான் யோசித்தேன். என்ன யோசிச்ச? என்னை பத்தி கேள்விப்பட்டதும் என்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சியா? அதாவது ஆமாம், அது வந்து ரச்சனாவோட புருஷன். ஸோ அழக பார்க்கறது தப்பான விஷயம் இல்லையே. அழக பார்த்ததுக்கு அப்புறமும் அதை புகழாம இருக்கிறது, அதுதான் ரொம்ப தப்பான விஷயம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. I know. நான் இப்போ ரொம்ப களைச்சு போயிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். என்ன புகழ்றதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு நான் நிறையவே கொடுப்பேன். See you soon. ரொம்ப தேங்க்ஸ். இவனையாவது விட்டுடு. இவனோட பொண்டாட்டி உனக்கு உபயோகமா இருப்பா. பிசாசுங்கெல்லாம் விசுவாசமா இருக்கலாம், ஆனா சூனியக்காரி விசுவாசமா இருக்க முடியாதுல்ல. இந்த சத்தியம், வாக்கு, காதல், இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களை சோதிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இவனும் அவன் பொண்டாட்டியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்களே. லட்சியத்துல இருந்து வழிமாறாத அழகான சூனியக்காரியே. லட்சியம் என்னோட கையில தான் இருக்கு. எப்ப தோணுதோ அதை நசுக்கிடுவேன். மோகன் தியாக்கு முன்னாடி என் கையை பிடிச்சதை நீ பார்த்தல. அவன் உன்னுடைய கையை பிடிச்சிருக்கான், நீ அவனுடைய கழுத்தை பிடிக்க போற.
வாழ்க்கை மொத்தமா மாறி போயிடுச்சு. கடந்த 4 வருஷத்துல உனக்கு என்னெல்லாம் காட்டணும்னு நினைச்சேனோ, கேட்க வைக்கணும்னு நினைச்சேனோ, இல்ல சாப்பிட வைக்கணும்னு நினைச்சேனோ, அந்த நிமிஷம் நான் என்னெல்லாம் உணர்ந்தேனோ அதெல்லாம் இந்த டைரியில நான் எழுதி வைக்க முயற்சி பண்ணேன். வாழ்க்கையோட சேர்த்து இந்த ரூம்ல இருந்தும் இதை நான் வெளியே எடுக்கணும். ஸ்னோ, முதல் தடவை என் கையில் படும்போது உன்னோட கை என் கையில் ஏன் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. முதல் தடவை உன்னோட அந்த ட்ராஜடிக் லவ் ஸ்டோரியை கேட்கும்போது என்ன மாதிரியே உன் கண்கள்லையும் கண்ணீர் இருக்கான்னு நான் பார்க்கணுங்கிறதையும் நான் விரும்பினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வற்புறுத்தி முதல் தடவை அதை சாப்பிட வச்சாங்க. அப்போ உன்னோட அந்த புளி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை நான் உன்கிட்ட அனுப்புகிறேன். என்னோட மனசில் தியா மட்டும்தான் இருக்கான்னு உனக்கு தெரியணும்ல. ஆனா இதை நீ எனக்கு முன்னாடி தான் படிக்கணும். ஏன்னா உன் முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ எனக்கு முன்னாடி இதை படி. நான் ஒவ்வொரு நாளா எண்ணிக்கிட்டு இருக்கேன் மோகனோட ஆத்மாவை இந்த பெட்டிக்குள்ள கைது பண்றதுக்கு. இன்னைக்கு அந்த பூசாரியோட கதை முடிஞ்சது. எனக்கு கிடைக்க வேண்டிய 16வது ஆபரணம் எனக்கு கிடைச்சதும் நான் ரொம்ப சக்தி வாய்ந்த சுமங்கலியான சூனியக்காரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாக்களோட ஒரு சேனையை உருவாக்குவேன். என்னுடைய ஆன்மாக்களோட சேனை. அந்த பூசாரி உடம்போட சாம்பல் உன்னோட ஆபரணங்களோட சக்தியை ஜொலிக்க வைக்க காத்துக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு தடவையும் நீ பலி கொடுத்து உன்னுடைய ஆபரணங்களை நீ அடையிற, உன்னோட சக்தியை நீ அதிகமாக்குற. ஆனா உயிரோடு இருக்கும்போது பூசாரி உனக்கு உபயோகமா இல்லை. ஆனா அவருடைய சாம்பல் உனக்கு உபயோகமா இருக்கும். எல்லா ஆபரணங்களோட மொத்த சக்தியும் எனக்கு தேவை. ஏன்னா 16வது ஆபரணத்தோட வழியில எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது. மோகன் இறந்துதான் ஆகணும்.
நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரி தியா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. சாரி எல்லாம் சொல்லாது. நீ முதல்ல என்கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. யார நான் காதலிக்கிறேனோ அந்த மோகன் நீ கிடையாது. அவனோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உனக்கு ஏதோ நடந்திருக்கு. நிஷாந்தி நிஷாந்தி உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கா? என்னுடைய அன்பான காதலர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா? இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. இவளோட காதல் ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. 15 கல்யாணம் நான் பண்ணிருக்கேன். 15 புருஷனையும் நான் பலி கொடுத்திருக்கேன். ஆனா அவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பி அவங்க காதல் கிட்ட போனதே கிடையாது. இதுதான் முதல் தடவை. நாம வசியப்படுத்தியும் இவ கூட எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கு. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். காதலா இல்ல சூனியக்காரி ஜெயிக்கிறாளான்னு. என்னோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நீ மாறக்கூடாது மோகன். என்னோட காதல் கண்டிப்பா தோக்க கூடாது. என் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். ஜோதியம்மா, ஜோதியம்மா, உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என்ன ஆனாலும் என் மகளுக்கு அநியாயம் நடக்க விடாதீங்க. இது ஏன் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நீங்களே ஆசைப்பட்டீங்க. என் மகளோட மனசு உடைஞ்சு போயிடும். ஏதாவது பண்ணுங்க. தியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா தியாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். நான் இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் சரின்னு படுதா? எதை பத்தி பேசுற? மோகன் பண்ற விஷயம்தான். நீ தியாவுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கன்னு சொல்ல. யாருக்கும் வக்காலத்து வாங்க வரல. என் குழப்பத்தை தீக்க வந்திருக்கேன். என் மோகன் எப்பவும் யாரையும் காயப்படுத்த மாட்டான். அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் சின்ன வயசுல அவன் வளர்த்த முயலுக்கு அடிபட்டு இருந்தப்ப அந்த காயம் ஆறுனதுக்கு அப்புறமும் அந்த முயலை அவன் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டான்லங்க. என்னோட மோகன் இப்படி இருக்க மாட்டான். அவன் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா அவ தியா கிட்ட ஏங்க இப்படி நடந்துக்கிறான்? நீங்க கொஞ்சம் யோசிங்க. எனக்கு என்னமோ ஏதோ வித்தியாசமா இருக்குங்க. வித்தியாசமாவா? இதுக்கு முன்னாடி நடந்ததான் வித்தியாசமா இருந்துச்சு. இப்பதான் உடம்புல என் ரத்தம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் மோகனுக்கு புரிஞ்சிருக்கு தனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கிட்ட பழகணும்னு. இந்த மாதிரி வயசுல 4-5 பொண்ணுங்களோட பழகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. தியா அவனோட கடந்த காலம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சரியா தான் போகுது. நீங்க மறந்துட்டீங்களா? தியா மோகனோட கவசம். இந்த விஷயத்த சொன்னவனே காணாம போயிட்டானே. அதனாலதான் நானும் சொல்றேன். அந்த பூசாரி ஐயா நம்ம எல்லா பிரச்சனையிலயும் நம்ம கூடவே இருந்தவரு. ஆனா இன்னைக்கு திடீர்னு காணாம போயிருக்காருங்க. அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஒருவேளை அந்த தீய சக்தி அவரை... தீய சக்தின்ற மண்ணெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே கட்டுக்கதை தான். அந்த கவச விஷயம் பொய் இல்லைங்க. கவசம் கவசம் கவசம். என்ன இதே விஷயத்தை நீ புலம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு நல்லா தெரியல. உன் பையன் உன் முன்னாடி தான் நின்னுகிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் என்ன பயம் இருக்கு? இங்க பாரு, அவன் என்னோட பையன். அவன் கிட்ட யாரும் நெருங்க கூட முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல
அவனோட டெசிஷன்ல இருந்து அவ என்னைக்கும் தடுமாறக்கூடாது. பூசாரி ஐயா சொன்னது இது வரைக்கும் தப்பா இருந்தது இல்லைங்க. மறுபடியும் கவசத்தை பத்தி பேசினேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த கவச விஷயத்துக்கு இப்பவே ஒரு முற்றுப்புள்ளி வை. என்கிட்ட சொல்லு மோகன், ப்ளீஸ். மோகன், மோகன். தியா, தேவையில்லாம அவளை ப்ளேம் பண்றதை நிறுத்து. மோகன், மோகன், மோகன் நல்ல. மோகன். எதுக்கு என் பின்னாடியே வர? சாரி சொன்ன நீதான் என்கிட்ட வந்து, நான் வரல. ரெண்டு நிமிஷம் நான் தள்ளி போயிட்டேன்னு உங்க வேலையை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. இந்த பொண்ணோட காதல் அழகைய நான் இப்பவே நிறுத்துறேன். மோகன், நீ வந்ததுல இருந்து நான் ஏதோ கெட்ட கனவுல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என் தூக்கம் கலைஞ்சு நான் உன்னை பார்க்கணும்னு தோணுது. உன்னோட சாரி என் தூக்கத்தை கலைச்சிருச்சு மோகன். என்னோட வலியை உன்னால பார்க்க முடியல, அதனால தானே இங்க வந்திருக்க. ஆமா தானே மோகன்? அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் என் ஆபரணங்களோட சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஆனா நிழல்ல என்னோட சக்தியை நான் பயன்படுத்தலாமே. மோகன், மோகன். தியா, நீ என்ன பண்ற? முதல்ல உன் ட்ரெஸ்ஸை சரி பண்ண. என்ன ஒத்துக்க வைக்கிறதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? நான் இதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன்? நான் இதை சரி பண்ணிடுறேன். மோகன், ஸ்டாப் இட். மோகன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. இது தானாவே இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே உனக்கு தானா தான் நடக்கும்ல. ரொம்ப வித்தியாசமா மாறிட்ட நீ. நிஷி மட்டும் நம்மள இந்த நிலைமையில பார்த்திருந்தா அவ என்னதானே தப்பா நடப்பா. சோ ப்ளீஸ் இதை சரி பண்ணிட்டு போ. சூனியக்காரியோட திட்டத்தை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சூனியக்காரி, வீட்டுக்குள்ள சூனியக்காரி வந்துட்டா. யாராவது வாங்க, காப்பாத்துங்க.